வணக்கம். சமையல் சந்நிதி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வந்து கொத்தவரங்காய் பருப்பு உசிலி தான் பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தோட கலந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கொத்தவரங்காயோட நார் சத்தும் பருப்போட புரத சத்தும் சேர்ந்த ரெசிபி. செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாய், 2 வரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ 1/4 கிலோ கொத்தவரங்காய் 2 வாட்டி நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. பருப்பில் வேறு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மொத்தமாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சுக்கலாங்க. தண்ணி தெளிச்சுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் காய் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. இடையில ஒரு வாட்டி 2 வாட்டி மூடி எடுத்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில். இடையில கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 வாட்டி தண்ணியில் அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இந்த பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கலாங்க. தாளிப்புலே 2 மிளகாய் போட்டிருக்கிறதுனால நான் 1 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பண்ணுறதுனால கேஸ்ன்றதுனால பெருங்காயம் சேர்த்துக்கலாம். காயில் உப்பு சேர்த்துருக்குறேங்க. பருப்புக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. தோசைக்கல்லில் 1/2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானது. இப்போ அரைச்ச மாவை அடையாக தட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க. அடைய வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடை வெந்துடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடைய ஆறிடுச்சுங்க. இப்போ உதிர்த்து விட்டுக்கலாம். காய் வெந்துடுச்சுங்க. இப்போ உதிர்த்து வச்சிருக்கிற அடைய அதில் சேர்த்துடலாம். உதிர்த்து வச்சிருக்கிற அடையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.